வணக்கம் நண்பர்களே, சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். ஜோதிட பதிவுகளில் நாம் நிறையா விதிமுறைகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப சிறப்பான விதிகள் இன்றைய காலகட்டங்களில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவும் கேதுவும் தரும் தீராத கடன். குருவும் கேதுவும் தரும் தீராத கடன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேளயோகம் அப்படிங்கிறது பழைய நூல்களில் இருக்கு. ஆனால் குருவும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலே கேளயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் அது கோடீஸ்வர அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இவங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முகத்தை பார்த்தா கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, இன்னொரு முகத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா கடங்காரராக இருக்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் குருவும் கேதுவும் யாருக்கு சேர்ந்துருக்குதோ அவங்க எல்லாம் வாழ்நாளில் ஒரு நாள் அந்த அச்சீவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடம் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. போனாலும் கடனாளிகளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்துருந்தா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஆன்மீக வழிபாடு, கோவில், பூஜை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இயற்கையாகவே இருக்கும். எங்கள் குடும்பத்தில் யாருமே கோயிலுக்கே போனதில்லை, எங்கள் பையன்தான் கோவில், சாமி, பூஜைன்னு போயிட்டே இருக்கிறாரு, ஏன்னே தெரியல. அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்களுக்கு இல்லாத விஷயம் திடீர்னு அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஜாதகருக்கு குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கும், வாழ்க்கையில் ரொம்ப ஏழ்மையாக வாழ்வாங்க. இந்த குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கீல பணக்காரராக வாழ்வாங்க. அப்போது இது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கேதுவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்துருந்தாலோ இல்லை கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானோ கேது பகவானோ இந்த டிரான்சிட்ல எங்கே தொடராரோ அப்பவெல்லாம் கடனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த வழியில் கடனை கொடுக்கும் அப்படின்னா தன்னுடைய பாவகத்திற்கு எந்த பாவகத்தோடு தொடர்பு ஏற்படுதோ அந்த பாவகத்திற்குண்டான கடனை கொடுக்கும். இப்போ பொதுவாக கடன் எடுத்துக்கிட்டோம்னாவே லக்னத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தான் கடனுக்குண்டான இடம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, இல்லை 6ஆம் அதிபதி ராகுகளோடு தொடர்பு இருக்கிறாரு, இல்லை 6ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு வலு இழந்திருக்கிறாரு, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு கடனாளியாக இருந்துக்கிட்டே இருப்பார். வாழ்நாள் முழுவதும் சம்பாதிப்பார், கடன் கட்டுவார். இல்லை அந்த 6ஆம் அதிபதி திசையை நடத்துறாரு, நல்லா தான் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக கடன் தொழிலில் லாஸ் ஆயிட்டாரு. அப்போ 6ஆம் அதிபதியினுடைய திசை வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லா இருந்தார், 6ஆம் அதிபதியோட தொடர்பு 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா சொந்த வீடு நிலம் ஏதாவது இருந்தால் வித்துருவார் அந்த திசை வரக்கூடிய காலத்தில். இல்லை 6ஆம் அதிபதியினுடைய திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்துடைய தொடர்பு இருக்குது, பூர்வீக சொத்துக்களால் விற்று அந்த ஜாதகர் கடனை கட்டினாரு. இல்லை 6ஆம் அதிபதியினுடைய கடன், அந்த 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பு 10ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, சொந்த தொழில் மூலமாக அவர் செஞ்சதில் நிறைய கடன் வாங்கிட்டாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த ஜாதகருக்கு தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும். இல்லை 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு, வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கினாரு, இல்லை பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கினாரு. 7ஆம் இடத்துடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்காக கடன் வாங்கினாரு. இல்லை அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 8ஆம் இடத்துல இருந்து அந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்தில் தொடர்பு வந்ததுனால உயிருக்கு போராடக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் நிறைய கடன் வாங்கிட்டாரு. இந்த மாதிரி பல விதிகளை 6ஆம் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ரூல் போட்டு சொல்லலாம். ஆனால் அது இந்த திசாபுத்தி காலகட்டங்களில் வரும். இந்த குருவும் கேதுவும் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் நிரந்தரமான கடனாளியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் முழுக்க நிதர்சனமான உண்மை. இப்போ எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், அப்போ குருவுடைய பார்வை கேதுவுக்கு போய் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குரு திசையோ கேது திசையோ வரும்போது அந்த ஜாதகர் கடனாளி ஆகிடும். சப்போஸ் இந்த குரு திசையும் கேது திசையும் வரல, அப்போ இந்த கேது இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த இடத்துக்கு குரு வரலாம். இந்த காலத்தில் அவர் கடன் வாங்கக்கூடிய காலமாக அமையும். அப்போ எந்த மாதிரி கடன் வாங்குவார்? குரு அப்படின்னாலே இன்றைய காலகட்டங்களில் நகையை வச்சு பேங்க்ல லோன் வாங்குறாங்க. ஒரு சிலர் குரு கேதுவோடு தொடர்பிலேயே இருக்கிறாரு, பேங்க்ல நாங்கள் வச்சோம் இன்னைக்கு வரைக்கும் திருப்பவே முடியல.
சரி, குரு கேது 2 கிரகம் தொடர்புலயே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஜாதகருக்கு இயற்கையாவே குருவும் கேது, இப்போ இந்த இடத்துல குருவையே கோச்சாரத்தில் இந்த ஜாதகருக்கு வந்து குருவே இருக்கிறாரு அப்படின்னு போட்டுக்குவோம். இதே மாதிரி அந்த ஜாதகருக்கு இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அவரு கடனாளியாகவே தான் இருப்பாரு. பேங்க்ல வச்ச நகையை அவரால் திருப்பவே முடியாது. வட்டி மூழ்கி போய் அது பேங்க்காரனை எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப எளிமை. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த குருவும் கேதுவும் செய்யக்கூடிய அந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வார். யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த அந்த கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, குரு கேது தொடர்பு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயில் குளம்னு சுற்ற ஆரம்பிச்சுக்குவாங்க. காய் வேஷ்டி கட்டிக்குவாங்க, உத்ராட்சங்கள் கழுத்தில் போட்டுக்குவாங்க. கடனை கட்டவே முடியல, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு சாமியாவது கண்ணு திறக்காதா, ஏதாவது ஒரு சாமியாவது எங்களை பார்க்காதா, பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டேங்குது, கடன் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது கோச்சாரத்தில் சேர்ந்திருந்தாலோ இல்லை கோச்சாரத்தில் வரக்கூடிய டிரான்சிட்டில் வரக்கூடிய காலம் வந்தாலோ இல்லை ஜனன ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தாலோ இல்லை குரு கேது பார்வை இருந்தாலோ இல்லை இந்த இடத்துல கேது 3வது பார்வையால் இங்கே குருவை பார்த்தாலோ இப்படி ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமாக அந்த ஜாதகர் வாழ்நாளில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சே தீருவார். கடனில் இருந்து அந்த ஜாதகரால் விலக முடியாது. சரி, இந்த கடனில் இருந்து விலகிறதுக்கு என்ன செஞ்சால் நம்மளால் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகை. குரு அப்படிங்கிறது குருவுடைய ஸ்தலம். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி. அடிக்கடி தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து கடனை வந்து குறைக்க வைக்கும், தொழிலை நல்லா டெவலப் செய்ய வைக்கும். 2வது கேது. கேதுனா விநாயகர் பெருமான். விநாயகர் வந்து நான் டெய்லி நம்ம போய் விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கடனில் இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். வாழ்நாளில் கடனை எனக்கு அடைக்கவே முடியல, வாழ்நாளில் என்னால் கடனை கட்டி முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கடன் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரி, இதையெல்லாம் கடந்து வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதா? அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள், அனுஷ நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அது மேஷ லக்னமாகவோ விருச்சக லக்னமாகவோ அமைந்திருக்கக்கூடிய நாட்களில் கடனை கட்டினா கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் கட்டுறோம் அப்படின்னம்னா அந்த கடன் அடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில் கடன் கொண்டு போய் நம்ம அடைக்கிறோம்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடன்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. அதை அடைக்க போகிறோமா இல்லை அந்த கடன் மூழ்கி போகுதா இல்லை அந்த கடனுக்காக ஏதாவது சொத்துக்களை நாம் இழக்கிறோமா அப்படிங்கிற விஷயம்தான் முதன்மையானது. அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நீ கடன் வாங்கிக்கிட்டே இரு அப்படின்னு தைரியமாக நம்ம சொல்லலாம். நீ ஒரு கவர்மெண்டால் அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடனாளி. ஒருத்தர் வந்து லோன் வாங்குவார், குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கும். 15 வருஷம் 20 வருஷம் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினாருன்னா லோன் கட்டிக்கிட்டே இருப்பார். கட்டி முடிச்சிருவாரு. சரி, இப்போ தான் வீடு கட்டியாச்சல்ல, அடுத்தது என்ன பண்ணலாம், கார் வாங்கலாம், லோன் போடு. சரி, கார் வாங்கி காரை கட்டி முடிச்சிடுறாரு. இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் அடுத்து பசங்க பிள்ளைங்களுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து கடன் வாங்கினேன், கடனை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாழ்நாளில் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குதுன்னு பாருங்க. நல்லா சம்பாதிக்க உங்களுக்கு என்னங்க, நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க, நீங்கள் போய் இப்படி சொல்லலாமா? எங்கேங்க சொல்கிறாரு, மாதம் 40,000 50,000 சம்பளம் வந்தாலும் கடனுக்கே 30,000 போயிடுது, மீதி 20,000 தான் இருக்குது. அதை வச்சு தான் குடும்பத்தை நடத்தி ஆகணுமா இருக்குது. எத்தனையோ பேர் எத்தனையோ ஜாதகங்கள் இது மாதிரி புது புது விஷயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். அது பெரும்பான்மையான பங்கு குருவுக்கும் கேதுவுக்கும் தான் அதிகமாக வருது. அப்போ குருவும் கேதுவும் தரும் தீராத கடன், இந்த கடனை தீர்க்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ இல்லை விநாயகர் கோவிலுக்கோ சென்று நாம் வழிபட்டு கொண்டே வந்தால் நிச்சயமாக கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இல்லை நான் கடனை கட்டியே தீருவேன், நான் வாழ்நாளில் வந்து கடனாளியாக இருக்கப்படலை அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வந்து சுவையாக இருக்காது. ஏதாவது பெரிய பிரச்சனைகளாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போது குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் நான் ஒரு கடனாளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம தீர்க்கமாக முடிவெடுத்து தீர்க்கமாக நம்ம அதனுடைய வழியில் போகிறது தான் சிறப்பு.
இல்லை அப்படின்னா கேது ஒரு புதிய ஒரு வேலையை வந்து காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதாசிவம்.